சேவிய மனிஷம் 1923 ஆண்டின் தொடக்கத்தில் மலேசியாவில் இசைக்கலையை வளர்க்க சில இசைப்பிரியர்கள் இணைந்து சங்கீதத்தையும் அது சம்பந்தமான இதர கலைகளையும் வளர்க்க 1923 ஜூன் 20 கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் பகுதியில் சங்கீத அபிவிருத்தி சபா எனும் ஸ்தாபனத்தை அமைத்தனர். இசைக்கலையை அப்போது மலாயாவில் வளர்த்து வந்த முதல் பெருமை மேசு வடிவேலு பிள்ளையே சாரும் என்றும், இசைவாணர் கௌஸ்மியான் சாகிப் தான் மலாயாவின் முதலாவது சங்கீத குரு எனவும் கோலாலம்பூர் சங்கீத அபிவிருத்தி சபா ஸ்தாபகர்களில் ஒருவரான மா கந்தையா முன்பு வரைந்த கட்டுரை ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார். சங்கீத துறையில் அதிக கவனம் செலுத்திய சங்கீத அபிவிருத்தி சபா முதல் முறையாக 1939 செப்டம்பர் 3 சங்கீத பூஷண தேர்வை நடத்தியது. தியாகையர், முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சரஸ்வதி ஆகிய சங்கீத மும்மூர்த்திகளின் விழாவை தியாக பிரம்ம உற்சவமாக 1949 ஆண்டு முதல் கோலாலம்பூர் சங்கீத அபிவிருத்தி சபா ஆண்டுதோறும் நடத்த தொடங்கியது. புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகர்களின் பாடல்களை கேட்டு ரசித்து அதில் லயித்த நம் நாட்டு இசைக்கலைஞர்களில் சிலரும் அம்முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். S.C. நாகசாமி பாகவதர், கிருஷ்ண பாகவதர், ராமலிங்க ஐயர், சரஸ்வதி சுவாமிநாதன், லீலா பாலசுப்ரமணியம், அமராவதி சுப்பிரமணியம், பவானி லோகேஸ்வரி, மீனாட்சி கனகசுந்தரம், பத்மா வெங்கடேஷ், பாரதி சர்மா, சிவகங்கை முருகேசு போன்றோரின் இசைப்பணி பாராட்டுக்குரியது. வயலின் இசைப்பதில் புகழ்பெற்ற யோகேஸ்வரி நாகலிங்கம், விஜயலட்சுமி குலல் வீரசிங்கம், ராஜேஸ்வரி ராஜரத்னம் போன்றோர் பல மாணவர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளனர். 1976 முதல் கர்நாடக இசையை வளர்த்து வரும் சங்கீதாலயா அமைப்பு ஆண்டுதோறும் இசை விழாக்களை நடத்தி வருகிறது. கர்நாடக இசை வளர தொடக்க காலத்தில் மலேசிய வானொலியும் பெரும் துணை புரிந்திருக்கிறது. வானொலி, தொலைக்காட்சி, சினிமா போன்ற சாதனங்கள் அறிமுகமாகாத காலகட்டத்தில் கிராமபோன் மூலம் செவிமடுத்து மகிழ இசைத்தட்டுக்கள் உலாவர தொடங்கியன. தியாகராஜ பாகவர், M.S. சுப்புலட்சுமி பாடிய பாடல்களை கொண்ட இசைத்தட்டுக்கள் தான் அதிக அளவில் முன்பு விற்பனையாகின. காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம். 1961 சிங்கப்பூரில் கிளாரினட் இசைக்கலைஞர் கர்ணன் இசையமைத்து வெளியிட்ட 4 பாடல்களை கொண்ட இசைத்தட்டு தான் சிங்கப்பூரில் வெளிவந்த முதல் இசைத்தட்டாகும். அதில் இடம்பெற்ற பாடல்கள் மலேசியாவில் பரவலாக ஒலித்தன. அதனைத் தொடர்ந்து 1962 பினாங்கைச் சேர்ந்த T.M. ராமையா எனும் கலைஞரின் பெரும் முயற்சியில் 4 பாடல்கள் கொண்ட EP எனப்படும் இசைத்தட்டு வெளியிடப்பட்டது. அந்த 4 பாடல்களையும் பாடகர் ராமையாவை இசையமைத்து பாடியிருந்தார். கவிச்சுடர் காரைக்கிழார் பாடல்களை வரைந்திருந்தார். மலேசியாவில் வெளிவந்த அந்த முதல் இசைத்தட்டில் இடம்பெற்ற பாடல் இது. இந்த நாடகம் மனிதன் சொந்த நாடகம், இந்த நாடகம் மனிதன் சொந்த நாடகம், இன்ப நாடகம் பாதி துன்ப நாடகம், இந்த நாடகம் மனிதன் சொந்த நாடகம். 1970 பாடகர் ராமையா 2வது இசைத்தட்டை வெளியிட்டிருந்தார். அதில் 2 பாடல்களை ராமையாவும் மற்ற 2 பாடல்களை ரே சண்முகமும் பாடியிருந்தனர். ராமையா பாடிய போகும் பாதை பொல்லாத பாதை என்ற பாடலும், ரே சண்முகம் இசையமைத்து பாடிய செந்தாழம் பூவாய் எனும் பாடலும் பெரும் புகழ் பெற்றவை. பினாங்கு ராமையாவின் முயற்சிக்கு பின்னர் மேலும் சில உள்ளூர் இசைத்தட்டுக்கள் வெளிவந்தன. கேசட், CD, VCD போன்ற சாதனங்கள் அறிமுகம் இல்லாத காலகட்டத்தில்
இசைத்தட்டுதான் பாடல்களை தாங்கி பவனி வந்த இசைக்கருவியாகும். EPLP எனும் வட்ட வடிவில் ரெக்கார்டுகள் இசைக்கலைஞர்களின் வசீகர சாதனங்களாக அப்போது திகழ்ந்தன. பாடகர் வி சாரங்கபாணி சில இசைத்தட்டுகளில் பாடியிருக்கிறார். இவர் பாடிய இசைத்தட்டில் இனிமையான குரல் வளம் படைத்த திருமதி சரஸ்வதி சுவாமிநாதனும் ஜெகநாதனும் ஜுலைகா ஷரீஃபும் மெல்லிசை பாடல்களை பாடியுள்ளனர். 1971 வெளிவந்த ஊனி உலகம் எனும் இசைத்தட்டில் 4 பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. அதில் அப்போது 5 வயதை நிரம்பியிருந்த வி சாரங்கபாணியின் தங்கை ஜெயந்தி முருகா முருகா எனும் பாடலை பாடி பெரும் பரபரப்பை அப்போது உண்டு பண்ணியிருந்தார். அந்த இசைத்தட்டில் வி சாரங்கபாணி, கதிர்வேலு, சரஸ்வதி சுவாமிநாதன் ஆகியோரும் பாடியிருந்தனர். 1980களில் கேசட், CD எனும் குறுந்தட்டு சாதனங்கள் அறிமுகமானவுடன் இசைத்துறை வளர்ச்சி பாதையை நோக்கி வேக நடை போட தொடங்கியது. மலேசியாவின் பிரபல பாடகிகளில் ஒருவரான சுசிலா மேனன் 1992 நமஸ்காரம், 1995 இனி ஒரு வசந்தம் ஆகிய 2 குறுந்தட்டுகளை வெளியிட்டிருந்தார். பழம்பெரும் பாடகர் மாரியப்பன் வெளியிட்ட மலேசிய மெல்லிசை இசைத்தென்றல், நாராயணா ஆகிய ஒளிநாடாக்கள் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றன. MS கோபாலன், GMS குணா, A ராமச்சந்திரன், ராஜராஜ சோழன், MS பிரிட்டோ, மணிமாலா உட்பட பல கலைஞர்களின் கேசட்டுகளும் சீடிகளும் தொடர்ந்து வெளிவந்து பாராட்டை பெற்றிருக்கின்றன. தற்போது ரேப் வகை பாடல்களும் சந்தையில் கலக்குகின்றன. கவிஞர்கள் காரைக்கிடார் வி பூபாலன், காசிதாசன் ஆகியோரின் தரமான பாடல் வரிகளை உள்ளூர் இசைத்தட்டுகளிலும் குறுந்தட்டுகளிலும் இடம்பெற நாம் கேட்டிருக்கலாம். மலேசியாவில் பிறந்து வளர்ந்த இசைக்கலைஞன் உலக ரீதியில் புகழ் முடியும் என்பதற்கு ஓர் உதாரணமாக திகழ்ந்தவர் மெல்லிசை பாடகர் மலேசியா வாசுதேவன். 1894 முதல் சுகாதார வாரிய உறுப்பினராக விளங்கிய பெருநில கிழார் க. தம்புசாமி பிள்ளை மலாயாவை பிரிட்டிஷார் ஆட்சி புரிந்த போது முதல் முறையாக கோலாலம்பூரில் 1890 ஆண்டில் சுகாதார போர்டு துவக்கப்பட்டது. பின்னர் இந்த வாரியம் முனிசிபாலிட்டியாக நகராண்மை கழகமாக மாறியது. அவ்வாரிய உறுப்பினர்கள் 11 பேரில் ஒருவராக 1894 நியமிக்கப்பட்ட முதல் தமிழர் க. தம்புசாமி பிள்ளை. இவர் நினைவாக கோலாலம்பூர் செந்தூர் பகுதியில் 1905 தொடங்கப்பட்ட தம்புசாமி பிள்ளை தமிழ் பள்ளி தொடர்ந்து இயங்கி வருகிறது. பினாங்கு, மலாக்கா, சிங்கப்பூர் ஆகிய 3 மாநிலங்களும் ஸ்ட்ரேட் செட்டில்மெண்ட்ஸ் என்ற அமைப்பை 1826 கண்டன. 1923 ஸ்ட்ரேட் செட்டில்மெண்ட்ஸ் நிர்வாக மன்றத்தில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் பினாங்கில் வழக்கறிஞராக பணிபுரிந்த PK நம்பியார். 1930 ஸ்ட்ரேட் செட்டில்மெண்ட்ஸ் நிர்வாக மன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் HA அப்துல் காதர். 1929 பேரா மாநில நிர்வாக மன்றத்தின் முதல் இந்தியர் வர்த்தக பிரமுகர் லூயிஸ் தீவி. மலேசிய இந்தியர் காங்கிரஸ் இயக்கத்தின் முதல் தலைவரான ஜான் தீவியின் தந்தையே லூயிஸ் தீவி. ஈப்போவில் அந்த காலகட்டத்தில் புகழ்பெற்ற வழக்கறிஞராக திகழ்ந்த S. சீனிவாசகம் 1935 ஆண்டில் பேரா மாநில இந்தியர்கள் பிரதிநிதியாக பேரா சட்டமன்ற உறுப்பினராக நியமனம் பெற்றிருந்தார். பின்னர் அரசியல் வானில் ஜொலித்த தாத்தோஸ்ரீ SP சீனிவாசகம் என்னும் ஸ்ரீ பத்மராஜா சீனிவாசகமும் DR சீனிவாசகம் என்னும் தர்மராஜா சீனிவாசகமும் இவரது புதல்வர்கள். 1930களில் பினாங்கு, ஸ்லாங்கூர், பேரா, நெகிரி செம்பிலான் ஆகிய மாநிலங்களில் இந்தியர்கள் அதிகமாக அப்போது வசித்து வந்ததால் இந்தியர்களின் பிரதிநிதிகளாக நியமனம் பெற்றிருந்தனர். கோலாலம்பூர் சுகாதார வாரிய உறுப்பினராக நியமனம் பெற்றிருந்த கட்டிடக் கலைஞர் JR வேதவனம் ஸ்லாங்கூர் மாநில நிர்வாக மன்றத்திலும் ஓர் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தார். மலாயாவில் 1909 ஆண்டில் பெடரல் கவுன்சில் நிறுவப்பட்டது. 1928 அந்த பெடரல் சபையில் இந்தியர்களுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. பெடரல் சபையின் முதல் இந்தியர் பிரதிநிதி வழக்கறிஞர் SN வீராசாமி. அதன் பின்னர் பல இந்தியர்கள் பெடரல் சபையிலும் மாநில சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் இடம்பெற்றனர்.
மலேசிய இந்தியர்களை பிரதிநிதிக்கும் மாயிகா மூலமாகவும் மற்ற சில அரசியல் இயக்கங்களின் மூலமாகவும் இந்தியர்களில் சிலர் அங்கம் பெற்றனர். வழக்கறிஞர் ஆர் ரமணி 1945களில் CIAM எனும் மலாயா இந்தியர் சங்கங்களின் சம்மேளனத்துக்கு தலைமை பொறுப்பேற்றிருந்தார். பெடரல் நிர்வாக மன்ற உறுப்பினராகவும் 1948இல் ஆர் ரமணி நியமனம் பெற்றிருந்தார். சபா சரவா மாநிலங்கள் மலேசியாவுடன் இணைந்ததும் அண்டை நாடுகளான பிலிப்பீன்ஸும் இந்தோனேசியாவும் உரிமை கொண்டாடிய எல்லை பிரச்சினை தொடர்பான பேச்சுகளுக்கு மலேசியாவை சட்ட நிபுணர் ஆர் ரமணி பிரதிநிதித்து தமது வாத திறமையால் வாகையும் சூடினார். ஐக்கிய நாட்டு சபையில் மலேசிய பிரதிநிதியாகவும் செயல்பட்டார் ஆர் ரமணி. 1951 ஏப்ரல் 9 அமைச்சர் அந்தஸ்துள்ள அங்கத்துவ முறை ஆட்சியை காலனித்துவ அரசு மலாயாவில் அறிமுகப்படுத்தியது. கூட்டரசு சட்டசபையில் இடம்பெற்றிருந்த மலாயா இலங்கையர் சங்க தலைவர் சர் டத்தோ கிளவ் துரைசிங்கம் கல்வி இலாக்கா பொறுப்பை அப்போது ஏற்றிருந்தார். 1953 ஆண்டில் தென்னிந்தியர் பிரதிநிதியாக VMN மேனன் அந்த அமைச்சு அந்தஸ்துள்ள குழுவில் இடம்பெற்றார். தபால் தந்தித்துறை இலாக்கா VM மேனன் பொறுப்புக்கு வந்தது. மலாயாவில் 1700 அஞ்சல் துறை உதயமானது. 1762 போஸ் மலாயா என்ற பெயர் உருவாக்கியது. முதல் அஞ்சலகம் பினாங்கில் நிறுவப்பட்டது. தொடக்க காலத்திலேயே பல இந்தியர்கள் அஞ்சலகங்களில் பணிபுரிந்தனர்.